ஜின்வூ சோலோ லெவலிங்ல நெறைய டைப் ஆஃப் வெப்பன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதுல ஒரு சில வெப்பன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில வெப்பன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாமலும் இருந்திருக்கும். ஜின்வூ அவன் யூஸ் பண்ற வெப்பன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சில வெப்பன் எடுத்து அவனோட ஷேடோ ஆர்மி கிட்ட குடுத்திருப்பான். அந்த ஷேடோஸ் அந்த வெப்பன யூஸ் பண்ணி நெறைய பவர்ஃபுல்லான பேட்டிலும் பண்ணியிருப்பாங்க. ஜின்வூ யூஸ் பண்ற வெப்பன்லயே எந்த வெப்பன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, எந்த வெப்பன் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் சோலோ லெவலிங்ல வெப்பன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அங்க இருக்க ஹண்டர்ஸ் அவேக்காரப்போ அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி தான் அவங்கள ரேங்க் பண்ணுவாங்க. அந்த ரேங்க்ங்கிறது மாறாது. அதாவது அவங்க பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகாது. பட் அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ண அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபயர் மேஜிக்கல் பவர் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்க அதை பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால அவங்களோட ரேங்க்ங்கிறது வந்து சேஞ்ச் ஆகாது. அதுலேருந்து அவங்க என்ன பவர்ஃபுல்லா இருக்கணும்னா ரீஅவேக் நடக்கணும். ஸோ அந்த ரீஅவேக்கிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நடக்காது. ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். பட் அந்த ஹண்டர் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் பண்ண முடியும்னா அதுக்கு இருக்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் யூஸ் பண்றது. ஸோ பவர்ஃபுல்லான வெப்பன் யூஸ் பண்றப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எனிமியை கூட டிஃபீட் பண்ணலாம். பட் அந்த வெப்பன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இதனால தான் சோலோ லெவலிங்ல வெப்பன் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ ஜின்னுவோட வெப்பன்ல வந்து நம்ம வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜின்வு நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன் யூஸ் பண்ணுவான் இல்லையா. ஸோ அந்த வெப்பனில் 2 விதமான எபிலிட்டி இருக்கும். ஒன்று வந்து அதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட் இருக்கும், இன்னொன்று வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். எயித்து வந்து கிம்மோட ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து அவன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இது டபுள் டென்ஷன் அப்போ வந்து நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வார்ட்லாம் கிடையாது, ஒரு நார்மல் தான். பட் அதோட அட்டாக்கிங் பவருங்கிறது வந்து 10% இருக்கும். ஜின்வூ அந்த ஸ்டீல் பிளேடை யூஸ் பண்ணி சீராங் டஞ்சனில் இருக்க வெனம் வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருப்பான். ஜின்வூட்ட இருக்கிறதுலையே ரொம்ப லோவான பவரில் இருக்க ஒரு வெப்பன்னா வந்து நம்ம இந்த வெப்பனை சொல்லலாம். பட் இந்த வெப்பன் வந்து நம்ம ஜின்வூட வெப்பன்ட்டு கூட சொல்ல முடியாது. இது வந்து கிம்மோட ஸ்டீல் பிளேடு. 7th ஃபேங் ஆஃப் கசாகா. இது ஜின்வூ யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேகர். இது வந்து அவன் யூஸ் பண்ண ஸ்டீல் பிளேடு இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேகர் தான். இதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட் அப்படிங்கிறது 25% இருக்கும். இது எப்போ இவனுக்கு ரிசீவ் ஆகும்னா சீராங் டஞ்சனில் ஹிட்டாக இருக்க ப்ளூ வெனம் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவன் யூஸ் பண்ண வெப்பன் வந்து ஸ்டீல் பிளேடு தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் அவனால் அந்த வெனமை வந்து கட் பண்ணியிருக்க முடியாது. அந்த வெனமை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ரிசீவ் ஆனது தான் ஃபேங் ஆஃப் கசாகா. இதோட அட்டாக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் 25% வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அதோட இதுக்கு எஃபெக்டும் இருக்கு. இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலைஸ் பண்ணும். ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறப்போ அவங்க பேரலைஸ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மூவ் பண்ணுறதை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணும். ஸோ இதுக்கு இன்னொரு எஃபெக்டும் இருக்குது, ப்ளீடிங். இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ அவங்க ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ளீடுங்கிறது வந்து ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 1 செகண்டுக்கு அவங்களோட ஹெல்த்துங்கிறது வந்து -1% வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமியை கூட அவனால் டிஃபீட் பண்ண முடியும். இது வந்து எப்படி மேடாயிருக்குன்னா அதோட வந்து ஹில்ட் இருக்கு இல்லையா, அது வந்து போனில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டேகர்னு சொல்ல முடியாது. ஜின்வூ நைட் கில்லர் டேகரை வாங்குற வரைக்கும் கசாகாவை தான் மெயினான ஒரு வெப்பனை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். 6th நைட் கில்லர். இது வந்து ஜின்வூ வந்து அவனோட சிஸ்டம் ஷாப்லேருந்து வாங்கியிருந்திருப்பான். இது வந்து அதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேகர் தான். இதோட அட்டாக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து 75% இருக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு இதோட அட்டாக்கிங் பவருங்கிறது வந்து பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜின்வூ 2.8 மில்லியன் கோல்டுக்கு வந்து இதை வாங்கியிருந்திருப்பான். இதோட வேல்யூவை அவன் வெப்பன் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொடுத்து எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பான். அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னா 100 மில்லியன் ஓன்ட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அது வந்து மினிமம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான வெப்பன் தான் வந்து அவ யூஸ் பண்ற நைட் கில்லர். இதனால தான் ஈராங் ஹண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் எல்லாம் வாங்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அதோட பிரைஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இதோட அட்டாக்கிங் பவர் அப்படிங்கிறது 75% இருந்தாலும் இதோட வந்து இன்னொரு அடிஷனல் பூஸ்ட்டுமே இருக்கு. ஆர்மர் எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா அதை யூஸ் பண்றப்போ ப்ளஸ் 25% வந்து அடிஷனலான ஒரு பூஸ்டான அட்டாக்குமே கிடைக்கும். ஜின்வூ பரூகா டேகர் ரிசீவ் பண்ற வரைக்கும் அவனோட மெயின் வெப்பனா இருந்தது நைட் கில்லர். 5th பரூகா டேகர். இது வந்து நைட் கில்லரை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்டெப் பவர்ஃபுல்லான ஒரு டேகர் தான். இதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட்டுங்கிறது வந்து ப்ளஸ் 110 இருக்கும். இது எப்போ ஜின்வூக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா ஜின்வூ சீராங் கேட்னு சொல்லிட்டு ரெட் கேட்குள்ளே போவான் இல்லையா, ஸோ அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான ஐஸ் எல்ஸாக இருக்க பரூகா, ஸோ அவன் தான் அதோட ஹெட்டாகவும் இருப்பான். அவனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து அவனுக்கு ரிசீவ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதோட நேம் வந்து பரூகா டேகர். இதுக்கு இன்னொரு மேஜிக் பவருமே இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ யூசர் இருக்காங்க இல்லையா, யூசரோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணும். ஸோ அப்படி கம்மி பண்ணுறதுனால அவங்க
அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து மூவ் ஆக முடியும். ஆல்ரெடி ஜின்னு வந்து ஸ்பீடா தான் மூவ் ஆவான். இந்த டேகர் யூஸ் பண்றப்போ அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஜின்னு டீமன் கேஸ்டில்ல 100th ஃப்ளோர்ல டீமன் கிங் பாரனுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவனை டிஃபீட் பண்றதுக்கு 2 டேகர் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ஒன்னு வந்து நைட் கில்லர், இன்னொன்னு வந்து பரூகா டேகர். 4th டீமன் கிங் டேகர். ஜின்னு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் டேகர்னா டீமன் கிங் டேகர் தான். ஸோ இதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட் அப்படிங்கிறது 220 இருக்கும். பரூகா டேகரை கம்பேர் பண்றப்போ இதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட்ங்கிறது வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ இது எப்போ அவனுக்கு ரிசீவ் ஆகும்னா டீமன் கிங் பாரனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டேகர் வந்து அவனுக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்திருக்கும். இதுக்கு இன்னொரு பவருமே இருக்கு, 2vs1. இந்த டேகரை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க ஒரு எனிமியை கூட அவனால வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஜின்னுவோட வெப்பன் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஒரு வெப்பனுக்கு வந்து ஒரு வேல்யூங்கிறது வந்து இருக்கு. ஸோ இந்த வெப்பன் யூஸ் பண்ணி எஸ் ரேங்க் ஹண்டர்ஸா இருந்தா கூட அவனால டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் எல்லாருக்கு அகைன்ஸ்டாவும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேகரா வந்து இருக்காது. ஆண்ட்ரே தாமஸ் இன்டர்நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ், இவனுக்கு அகைன்ஸ்டா இந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்றப்போ இது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒன்னா இருக்காது. அதே மாதிரி கார்ட் ஆஃப் ஸ்டாச்சு, ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாவும் ஜின்னு வந்து பேட்டில் பண்ணுவான் இல்லையா, ஸோ பேட்டில் பண்றப்போ இந்த டேகர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இந்த வெப்பன்கிறது வந்து அந்த ஸ்டாச்சுவை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. சின்ன சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா இருந்தாலும் அதை தாண்டி இருக்காங்க இல்லையா இன்டர்நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ், அதுக்கப்புறம் மோனார்க், இவங்களுக்கு அகைன்ஸ்டாலாம் இந்த வெப்பன் யூஸ் பண்றது வந்து யூஸ்லெஸ்ஸான ஒன்று. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பவர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 2vs1. இப்போ அது யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்போ அந்த அட்டாக்கிங் வந்து 300 இருந்ததுன்னா 500க்கு கூட இது பூஸ்ட் பண்ணும். தேர்டு ஆர்ஃப் ஆஃப் கிரீட். இது வந்து மேஜிக் டைப் ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் இந்த ஆர்ப். இது வந்து எப்போ இவனுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா லோவர் ஃப்ளோவை லீட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டீமன் தான் வல்கன். ஸோ இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமன் தான். அவனை கில் பண்ணதுக்கு அப்புறமா ரிசீவ் ஆன ஒரு வெப்பன் தான் இந்த ஆர்ப். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும். இது வந்து எதுல மேட் ஆயிருக்கும்னா அவனோட பிளட்லேருந்து மேட் ஆயிருந்திருக்கும். ஸோ இதோட பவர் அப்படிங்கிறது வந்து பூஸ்டிங் பவர்ங்கிறது வந்து கொடுக்கும். இப்போ மேஜிக் டைப் ஆஃப் ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த வெப்பன் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுன்னா அந்த மேஜிக்கோட அவுட்புட் இருக்குல்ல, ஸோ அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து 100% வந்து இது பூஸ்ட் பண்ணும். அதனால தான் மேஜிக் டைப் ஆஃப் ஹண்டர்ஸ் வந்து இந்த ஒரு வெப்பன் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. பட் இந்த வெப்பனை வந்து ஜின்னு என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் செல் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா இதோட வேல்யூ புரிஞ்சதுக்கு அப்புறமா அவனே அதை வச்சுப்பான். ஸோ இந்த வெப்பனை வந்து ஒரு பர்சன்ட் வந்து கொடுத்துருப்பான். யாருக்கிட்டனா டஸ்க். ஆக்சுவலாக டஸ்க் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆர்க்கா இருந்தாலும் அவனோட எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மேஜிக் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ மேஜிக் ஆஃப் கிராவிட்டி, மேஜிக் ஆஃப் பவர், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து யூஸ் பண்ணுவான் இல்லையா. டஸ்க் நார்மலாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுவான். டஸ்க் இந்த ஒரு மேஜிக் வெப்பனை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அவன் வந்து ஃப்ளேம் யூஸ் பண்ணுவான் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளேம்ங்கிறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். செகண்ட் லாங் ஸ்வாட் ஆஃப் டீமன் கிங். இந்த ஸ்வாடு தான் ஜின்னு யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப லென்த்தியான ஒரு ஸ்வாடு. ஸோ இந்த ஸ்வாடு எப்போ உனக்கு ரிசீவ் ஆயிருக்கும்னா டீமன் கிங் பாரனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்வாடுங்கிறது வந்து உனக்கு ரிசீவ் ஆயிருந்திருக்கும். இதோட கலர் வந்து லைட் கலரில் இருக்கும். அதோட சென்டரில் பிளாக் கலர் கர்வ் கோடு வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. இதோட அட்டாக்கிங் பூஸ்ட்னு பார்க்குறப்போ வந்து 350. ஸோ அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் பூஸ்ட் தான். இந்த வெப்பனோட ரேங்க் வந்து எஸ். ஸோ இந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாட் பாரன் யூஸ் பண்ணுறப்போ ப்ளூ கலரில் இருந்திருக்கும். அதே ஜின்னு யூஸ் பண்ணுறப்போ என்ன இருக்குன்னா அந்த ஸ்வாட் வந்து பிளாக் கலரில் மாறி இருந்திருக்கும். ஸோ அது அவங்களோட ஆராவை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்வாடுங்கிறது வந்து இருக்கும். ஜின்னு யூஸ் பண்ணுறப்ப ஏன் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஜின்னுவுக்கு அப்போ ஆஸ்பானோட பிளாக் ஹார்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறப்போ அதோட கலருங்கிறது வந்து பிளாக் கலரில் இருந்திருக்கும். இந்த ஸ்வாடோட எஃபெக்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரோமை வந்து சமன் பண்ண முடியும். குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒயிட் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, ஒயிட் ஃப்ளேம் ஆஃப் மோனார்க்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளேமாக இருக்கும். இந்த ஸ்வாடை வந்து ஜின்னு வந்து இக்னிசிட்ட வந்து கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் காமிஸ் ராத். இதுதான் ஜின்னு யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்னா காமிஸ் ராத் தான். இதோட ரேங்க்கிறது வந்து எபோவ் எஸ் ரேங்க். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். இந்த வெப்பன் வந்து ஒரு டீமனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்சிருக்காது, இல்லை சிஸ்டம் ஷாப்ல எதுவும் வாங்கியிருக்க மாட்டான். இது வந்து உனக்கு கிஃப்டாக வந்திருக்கும். ஆண்ட்ரே தாமஸ் வந்து அப்பாலஜிக்காக இவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பான். இந்த ஸ்வாடோட பவருங்கிறது ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னா காமிஸோட ஃபேங்க்லேருந்து கிராஃப்ட் பண்ணது தான் இந்த ஒரு வெப்பன். ஸோ இந்த ஒரு வெப்பனோட எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த யூசர் இருக்காங்க இல்லையா, அந்த யூசரோட மானோட பவரை பொறுத்து அந்த எஃபெக்ட்ங்கிறது சேஞ்ச் ஆகும். ஜின்னு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர் யூஸ் பண்ணுறப்போ அதோட எஃபெக்ட்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வேற எந்த ஒரு ஹண்டர் யூஸ் பண்ணாலுமே ஜின்னு லெவலுக்கு வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து மானா சென்சிட்டிவிட்டியும் இருக்கு. ஸோ இந்த வெப்பன் யூஸ் பண்ணி இவன் மோனார்க்கை கூட டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான். இதோட அட்டாக்கிங் பவர் பூஸ்ட் அப்படிங்கிறது வந்து 1500. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு வெப்பனாக இருந்தாலும் இந்த வெப்பனை யூஸ்
யூஸ் பண்ணி மட்டுமே ஜின்வூ எல்லா எனிமியையும் டிஃபீட் பண்ணிட முடியாது. அண்ட் ஸோ இவனுக்கு அகைன்ஸ்டா காமிஸ்ராத்தை யூஸ் பண்றதுப்போ வந்து அது யூஸ்லெஸ்ஸான ஒரு வெப்பன் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒரு டிராகனோட ஃபேங்க்லேருந்து கிராஃப்ட் பண்ணதானே. அவன் தான் டிராகனோட மோனார்க். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றப்போ இந்த வெப்பன் வந்து சுத்தமா யூஸ்லெஸ்ஸான ஒன்றா இருக்கும். மற்ற வெப்பனை கம்பேர் பண்றப்போ காமிஸ்ராத் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். ஜின்வூ யூஸ் பண்ற வெப்பன்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்னா காமிஸ்ராத் தான் நான் சொல்லுவேன். நீங்க எந்த வெப்பனை ரொம்ப பவர்ஃபுல்லா நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.